என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. இருட்டு பயமில்லை எனக்கு, எதிரி பயமில்லை. கோலும் கைத்தடியும் எனக்கு காலமும் இருக்கும். என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு செய்த நன்மைகளை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இதோ காணாமல் போன ஆடு, கண்டடைந்த வற்பாடு, நீர் அடைகிற மகிழ்ச்சி அளவில்லாதது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம் தெய்வீக கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னும் உற்சாகமா வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. 43:4. ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. சத்தமா வாசிங்க. என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். போதும், அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிற அருமையான வார்த்தை, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவனாய், மதிப்பு மிக்கவனாய் இருக்கிறாய், உன்னை அன்பு செய்கிற தெய்வமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அருமையான இறை வார்த்தையை நம்மளுடைய சிந்தனைக்கு இன்றைக்கு கொடுக்கிறார். இந்த திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு எங்களோட பங்குக்கு ஃபாதர் டேவிட் அலெக்சாண்டர் ஒரு நாள் மறைவுரைக்கு வந்தார். அப்போ இந்த திருவருகை காலம் எப்படி இருக்கணும்னு 3 ரேஷன் அவசியம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். 3 ரேஷன் என்ன அப்படின்னா, ப்ரிப்பரேஷன், 2வது ரெப்பரேஷன், 3வது செலப்ரேஷன். ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நல்ல ஒரு தயாரிப்பு. இந்த திருவருகை காலத்தை ஒரு குட்டி தவக்காலம்னு சொல்றாங்க. தவக்காலத்தில் எப்படி 7 வாரங்கள் நாம் பல தியாகங்களை, தன்மறுப்பு செயல்களை செய்து கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் கிறிஸ்துவனுடைய மரணத்தை தியானிக்கிறோமோ, அதுபோல இந்த 4 வாரங்கள், கொடுக்கப்பட்ட இந்த 4 வாரங்களில் சிறப்பாக நம்ம கடவுளுடைய பிறப்பு, அந்த பிறப்பு எவ்வளவு சிறப்பானதுன்னு நம்மை தியானித்து சிறு சிறு தன்மறுப்பு செயல்களை, தியாகங்களை செய்ய நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுகிற போது அதற்கு ஒவ்வொரு வாரமும் தாய் திருச்சபை அழகா வழிமொடுக்கிறது. வாரம் எதிர்நோக்கின் வாரம். அந்த வாரத்தில் இந்த ஆண்டவருடைய பிறப்புக்கு எப்படி நாம் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்க வேண்டும். 2வது வாரம்
அன்பின் வாரம். அந்த வாரத்தில் தான் நம்ம இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அன்பின் வாரத்தில் கடவுளுடைய அன்பு எவ்வளவு அளப்பெரியது, அந்த அன்பு எப்படி என்னை விட்டு விலகுகிறது இல்லை. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாசகம் ரொம்ப அழகா, ஒரு ஆடு காணாமல் போனுகிற போதே தொலைஞ்சது 99 இருக்குல்ல அப்படின்னு திருப்தி அடைகிற கடவுள் அல்ல. இதை பசுமையான இடத்துல விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தாகத்தோடு தேடி சென்று அழைத்து வரக்கூடிய தெய்வமாய் என் தெய்வம் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அப்ப இந்த 3வது வாரம் இந்த ரோஸ் கலர் கேண்டில் மகிழ்ச்சியின் வாரமாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு வெறுமனே உடல் சார்ந்த மகிழ்ச்சி அல்ல, உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு நம்மை தயாரிக்க தாய் திருச்சபை சிறப்பாய் அழைக்கிறது. 4வது வாரத்தை அமைதியின் வாரம், பீஸ் வீக் என்று சொல்லி அமைதியை ஏற்படுத்துகிற போது கடைசியா அந்த 4வது வாரத்தில் பாலன் இயேசு பிறப்பதாக அழகா தாய் திருச்சபை நம்மை தயாரிக்கிறது. இந்த தயாரிப்பை எந்த அளவு நாம் உள்வாங்கி இருக்கிறோம். மற்ற காரணங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர்றோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், வீடு ஒற்றை அடிக்கிறோம், சுண்ணாம்பு அடிக்கிறோம், வீட்டை சுத்தம் பண்ணுறோம், குடில் ஜோடிக்கிறோம், ஸ்டார் கட்டுறோம். இதெல்லாம் அடையாள சார்ந்த காரியங்கள். ஆனால் என் உள்ளத்தில் இந்த இயேசு பிறக்கணும், என் இல்லத்தில் இந்த இயேசு பிறக்கணும்னா இந்த ஃபஸ்ட் ரேஷன் ப்ரிப்பரேஷன் மிக 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 அவசியமாய் இருக்கிறது. இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 2வது ரெப்பரேஷன். ரெப்பரேஷன் அப்படின்னா என்ன? மன வருத்தம். இந்த கடவுள் எப்படி நம்பிக்கையோடு நான் எதிர்நோக்கி இருக்கிறேன், இந்த கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டேன், இந்த கடவுளுடைய மகிழ்ச்சியில் நான் பங்கெடுக்கிறேன், இந்த கடவுளின் அமைதி எனக்கு என் குடும்பத்துக்கு அவசியம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து கொள்கிற போது, புரிந்து கொள்கிற போது, அர்ப்பணிக்கிற போது உங்களுக்கு குத்தம். ஐயோ, இந்த ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிற ஆடால நான் இருக்கிறேன், இந்த ஆண்டவர்கிட்ட இல்லையே, இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செஞ்சிருக்கிறேனே, ஆண்டவருக்கு துரோகம் நான் பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய காரியங்கள் நம் உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப அழகா நம்ம இந்த இறை வார்த்தை தாவீது எப்படி உணர்றாரு பாருங்க. திருப்பாடல் 51:3 வாசிங்க. திருப்பாடல் 51:3. திருப்பாடல்கள் 51:3. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? என் கண்ணு முன்னால பாவம் நிக்குது, அதை கண்டுக்கிறது இல்லை, அது கிடக்குது ஒரு ஓரமா அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தின் பின்னால். தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை. எப்படி சாதாரண ஒரு நிலையிலிருந்து ஆண்டவர் எவ்வளவு ஒரு அபிஷேகமான நிலைக்கு அந்த தாவீதை உயர்த்தினாரே. உயர்த்தின தாவீது பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றபடி வாழல. கடவுளுக்கு பிரியமில்லாத, கடவுளுடைய பார்வையில் தீயதென கருதப்படுகிற காரியத்தை செய்த பிற்பாடு சந்தோஷமா இருக்கார். இன்னைக்கு நம்மளை போல எந்த ஒரு குத்தலும் இல்லை, எந்த ஒரு உறுத்தலும் இல்லை, அது கிடக்குது ஒரு ஒருமை. யார் இன்னைக்கு பாவம் செய்யல, எல்லாம் பாவி தான். இதில் என்ன இருக்குது? கிடைச்ச வர சந்தோஷமா எவ்வளோ முடியுமோ பண்ணுவோம், எவ்வளோ செய்ய முடியுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாத்தான் வந்து குத்தி காட்டுகிற போது, சுட்டி காட்டுகிற போது அதை உணர்ந்த தாவீது உடனடியாக முழந்தால் படியிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை, நான் பாவி, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டேன், இப்படி ஒரு மோசமா இருந்திருக்க கூடாது, என் அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை நான் கொஞ்சம் கூட வாழலன்னு உணர்ந்து தன்னை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ரெப்பரேஷன் இதுதான், இதுதான் ரெப்பரேஷன். அப்ப இன்னைக்கு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் இதுதான். எசேக்கியேல் புத்தகம் 18:24 வாசிங்க. எசேக்கியேல் புத்தகம் 18:24. அப்ப
இந்த பாவத்திற்கு நம்ம என்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இறைவன் விரும்புகிறார், எப்படிப்பட்ட ரெப்பரேஷன் கடவுள் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். செய்தால் அவர்கள் சாவார்கள். செய்த பாவங்கள் பொருட்டும் துரோகங்கள் பொருட்டும் அவர்கள் சாவார்கள். அப்ப நம்ம திருந்துறதுக்கு திரும்புறதுக்கு உதாரிப்பில்லையா, ஆண்டவரே உங்க அன்பை உணர்ந்து காம தூரத்தில் நான் இருக்கிறேன், இந்த திருவருகை காலம் எனக்கு ஒரு அருமையான அழைப்பு, இந்த திருவருகை காலம் எனக்கு ஒரு அருமையான ஆசீர்வாதத்தின் காலம், என்னை திருத்திக்க நான் திரும்பி இந்த ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி ஒரு யூ டர்ன் போட மெத்தனோயா என்று சொல்லி அழகா சொல்றாங்க. டர்னிங் டுவர்ட்ஸ் காட் ஃப்ரம் சின்னிங் லைஃப், பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தத்தை நோக்கி ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு திரும்ப இந்த ரெப்பரேஷன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. இந்த ப்ரிப்பரேஷனோ இந்த ரெப்பரேஷனோ கரெக்டாக இருந்துச்சுன்னா டிசம்பர் 25 ஒரு பெரிய செலப்ரேஷனாக இருக்கும், ஒரு பெரிய செலப்ரேஷனாக இருக்கும். இந்த 2 ரேஷனும் குறைஞ்சதுன்னா செலப்ரேஷன் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் இருக்காது. பாலனுடைய பிறப்பு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்காது. இப்போ அதுக்கு இன்னைக்கு இறை வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. 100 ஆடுகள் அப்படிங்கிறப்ப நம்ம யூதயா பின்னணியில் போகணும். அந்த யூதர்களுடைய காரியங்கள் எப்படி இருந்துச்சு, அந்த காலகட்டத்தில் இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் மிக சாதாரணமாக எளிமையானவர்களாக கருதப்பட்டார்கள். ஆனால் அந்த பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான பணிகள். ஏன் அப்படின்னா காடுகளில் புதர்களில் வனவிலங்குகள் மறைந்து இருக்கும், தாக்கும், உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால தான் வசதியானவங்க இந்த வேலைகளை செய்ய மாட்டாங்க. புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, ஒன்றுக்கும் உதவாத, பெரிய படிப்பறிவில்லாத, மந்த புத்தி உள்ளவர்கள் சாதாரணமாக இப்படிப்பட்ட வேலைகளுக்கு அமர்த்தப்படுவது வழக்கம். அது எப்படி அப்படின்னா, ஒரு வில்லேஜுக்கு இன்றைக்கி நம்மளை மாதிரி ஒருத்தர் 20 ஆடு 30 ஆடு அப்படிலாம் கிடையாது. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஆடுகளையும் 2 அல்லது 3 மேய்ப்பர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். இந்த பின்னணி புரிஞ்சாதான் இயேசு ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த ஆடுகள் கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 1500 வரை உள்ள ஆடுகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரோட பேரோடு இருக்கும். அதனுடைய அடையாளங்கள் தனியாக இருக்கும், யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த 3 மேய்ப்பர்களும் அந்த ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு செல்வார்கள். மாலை வேளையில் திரும்புகிற போது எண்ணி பார்ப்பாங்க, ஏதாவது குறைஞ்சது அப்படின்னா குறைஞ்சது எங்கே அப்படின்னு தேடுறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, மற்ற 2 ஆட்டிடையர்களிடத்தில் பொறுப்பாக மற்ற ஆடுகளை ஓட்டிட்டு போக சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆடு, இந்த யூதயாவில் இருக்கிறவங்க இந்த ஆடுகளை, காணாமல் போன ஆடுகளை தேடுகிறதுல ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருந்ததாக வரலாறு சொல்லுது. ரொம்ப ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சிருவாங்களாம், அதில் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க போயிடுவாங்க ஆடுகளை எல்லாம் கூட்டிகிட்டு, மற்ற ஆடுகளை போல் ஊரில் வச்சுருவாங்க. அப்போ ஊர் மக்கள்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆடு காணா போச்சு, வழி தவறி போச்சு, தடுமாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஊரினுடைய எல்லையில் வந்து காத்திருப்பார்கள். யாரும் தூங்க போக மாட்டாங்க, எல்லாரும் அந்த ஆட்டுக்காக காத்து கொண்டு ஆவலாய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. காணாமல் போன இந்த ஆடு கிடைத்த பிற்பாடு கண்டிப்பாக அது எங்கே இருக்குன்னா, ஏதாவது முள்ளு கடையில் போய் மாட்டியிருக்கும், ஏதாவது வனத்து கடையில் போய் மாட்டியிருக்கும், ஏதாவது விலங்குகள் இழுத்து போகிறப்ப போய் அடித்து அதை தூக்கிட்டு வருவாங்க. காயங்களோடு இருக்கிற அந்த ஆடுகளை
தன் தோளில் போட்டுக்கொண்டே தடவி கொடுத்து கொண்டே முத்த மழைகளை பொழிந்து கொண்டே அந்த ஆட்டிடையன் அந்த ஆட்டை தூக்கிட்டு வருவார். அப்படி தூக்கிட்டு வர்றப்ப அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா கரங்களை தட்டி ரொம்ப சந்தோஷமாக நன்றி சொல்லுவாங்க, கடவுளை மகிமைப்படுத்துவார்களாம். இது யூதேயால நடக்கக்கூடிய ஒரு இயல்பான காரியம். அதை ஆண்டவர் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் போடுறாரு. யாராவது ஒருத்தர் காணாமல் போயிட்டா ஒன்று தானே போனால் போகுது, மற்றதெல்லாம் இருக்குல்ல, இதை நல்லா நான் பார்த்துக்குவேன், இதுக்கு நல்லா தெம்பா கொடுப்பேன், இதுக்கு நான் நல்லா செய்வேன் அப்படின்னு இல்லாமல் அந்த ஆயன் என்ன சொல்லுவாராம், காணாமல் போன ஆடு தடமாறும், அதனால் அதை எந்த சூழ்நிலையிலும் விட்டுறக்கூடாது அப்படின்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட், டேக்கிங் எக்ஸ்ட்ரா பெயின், ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, கொஞ்சம் சிரத்தை எடுத்து சிரமங்களுக்கு மத்தியில் தனிமையில் ஆபத்தான அந்த பயணத்தை மேற்கொண்டு அது எப்படி இருக்குமோ எங்கே இருக்குமோ தெரியாத ஒரு சூழ்நிலையில் தேடி போகிறது போல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேடி வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னைக்கு அதை தான் நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த கடவுளுடைய அன்பு எவ்வளவு அளப்பெரியது, இந்த கடவுளுடைய பாசம் எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத பல சமயங்களில் நாம் உணர்ந்து கொள்கிறதில்லை, புரிந்து கொள்கிறதில்லை. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஷீப் இஸ் worthy of divine rescue because it is loved by the good shepherd. Sheep is worthy of divine rescue. கடவுள் தேடி சென்று காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிப்பதற்கு அது தகுதியானது. ஏன் தகுதியானது? ஏனென்று சொன்னால் இந்த வழி தவறிய ஆட்டை ஆயன் நேசிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னைக்கு பல சமயங்கள் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. என் அன்பு செய்கிறதுக்கு என் குறைகளோடு, என் பலகீனங்களோடு, என் பாவ இயல்போடு இந்த உலகத்தில் இருக்கவங்க கூட குத்தி காட்டுவாங்க, சுட்டி காட்டுவாங்க. ஆனால் என் குறைகளோடு நான் காணாமல் போகிற போது பதறி போகிறவராக என் ஆண்டவர் இருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஆழமாய் புரிந்து கொள்கிற போது இந்த நற்செய்தியில் சொல்லப்பட்ட வசனம், வழி தவறி அலையாத 99 ஆடுகளை விட காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து அதிகப்படியான அக்கறையோடு பொறுப்போடு ஆயன் தேடுவதாக வரலாறு சொல்கிறது. இந்த ஆயனுடைய அன்பை உணர்ந்துக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன புனிதர்களுடைய வாழ்க்கை. இன்றைய தாய் திருச்சபை கொண்டாடுகிற புனிதருடைய பேர் என்ன? இன்னைக்கு தாய் திருச்சபை எந்த புனிதரோட விழா கொண்டாடுது? ரொம்ப பிரபல்யம் கிடையாது. நேத்து நான் டக்குன்னு சொல்லிடலாம், செல்லில் இப்ப தேட வேண்டாம். புனித யூலேலியா, புனித யூலேலியா வெறும் 14 வயசு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. அந்த புனிதையினுடைய அருமையான எடுத்துக்காட்டான வாழ்க்கை பாருங்க. முதல் 3-4ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காங்க. ஸ்பெயின் தேசத்தில் மெரிடா அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் டயோக்ளிசன், மேக்சிமிலியான் அப்படிங்கிற அரசர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரை சொன்னாலே கொடுங்கோலர்களாக, அவர்களை சித்திரவதை செய்கிறவர்களாக, அவர்களை வேதனை அதிகமாய் கொடுக்கக்கூடியவர்களாக, துன்புறுத்தி கொள்கிறதில் மகிழ்கிறவர்களாக இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. இந்த இளம் புனிதை யூலேலியா சின்ன வயசுலேருந்து பக்தியான குடும்பத்தில் பிறந்தவங்க. அந்த பக்தியான குடும்பம் தான் அடிப்படை. ஏன்? அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அதுபோல தான் புள்ள இருக்கும். இந்த யூலேலியா தாயை பார்த்து கற்றுக்கொண்ட காரியம், மிக இளம் வயதில் தனிமையாய் ஜெபிக்க பழகினாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பொறுப்பான அம்மாவா, பொறுப்பான அப்பாவா இன்னைக்கு நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல மியூசிக் கிளாஸில் சேர்க்கணும், நல்ல அபாக்லஸ் கிளாஸில் சேர்க்கணும், அவங்கள கராத்தே கற்றுக் கொடுக்கணும் பாதுகாப்புக்கு, அவங்களுக்கு மற்ற வேதிக் மேக்ஸ் இது போன்ற இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு இப்போ இருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறீங்களே, உங்கள் குழந்தைகளுக்கு என்றைக்காவது
தனிமையில் நீங்கள் ஜெபித்து அவர்கள் ஜெபிக்க உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்களா? யூலேலியா சிறு வயதிலிருந்து தனிமையில் ஜெபிக்கிற பழக்கம் கொண்டவளாக இருந்தா. அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, இந்த அரசர்களுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள்னு தெரிஞ்சா ரொம்ப சித்திரவதை பண்ணி கொன்றுவாங்க அப்படின்னு இந்த பிள்ளைய மறைச்சு வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க. 14 வயதில் இதை யூலேலியா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கவர்னர் முன்னால் ஓடி போய் அப்போது இருந்த டயோக்ளிசன் அரசனையும் அவனை தொடர்ந்து வந்த அவனுடைய மகனை குறித்து தவறுகளை சுட்டி காட்டி குத்தி காட்டி, நீங்கள் இன்னைக்கு போகன் அப்படிங்கிற மதத்தில் ரொம்ப தவறான பாதையில் போயிட்டு இருக்கீங்க, கிறிஸ்து தான் உண்மையான கடவுள், கிறிஸ்து தான் உயிருள்ள கடவுள், கிறிஸ்து தான் நல் ஆயன், அந்த ஆயனை பிரிந்து இருக்கிற ஆடுகளா ஊதாரி பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை திருத்திக்கோங்க, உங்க வாழ்க்கையில திரும்புங்க இயேசுவை நோக்கி அப்படின்னு சொன்னபோது அந்த அரசாங்கமே அதிர்ந்து போனது, பயந்து போனது. 14 வயசு புள்ள அங்கே அரசர் முன்னால் நின்றுக்கிட்டு கவர்னர்கிட்ட சொல்லுது, இது தப்பு, நீங்கள் செய்கிறது தப்பு, கடவுளுடைய அன்பை உணர்ந்துக்காம நல்ல ஆயனுடைய பாசத்தை புரிஞ்சுக்காம இன்றைக்கு வேற்று மதத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்னு சொன்னது. அப்போ அந்த கவர்னர்கிட்ட சவால் விடுது. என்ன சவால்? என்ன அதிகமாய் துன்புறுத்தி இந்த இயேசுவுக்காக வேத சாட்சியாய் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி சவால் விடுது. கோபத்தில் அந்த அரசவையில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த 14 வயது இளம் பெண்ணை நிர்வாணப்படுத்தினார்கள். நிர்வாணப்படுத்திய போது அதிசயம் ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னா, பனித்துகள்கள் எல்லாம் அந்த பொண்ணு மேலே அப்படியே ஃபுல்லாக மூடிடுச்சு. பனித்துகள்கள் அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாக மூடிடுச்சு. எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாதபடி ஆண்டவர் அற்புதமாய் காத்ததாக வரலாறு சொல்லுகிறது. பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. இழுத்துட்டு போகிறப்ப அந்த பிள்ளை சொல்லுது, ஏன் இழுத்துட்டு போகிறீங்க, நானே சந்தோஷமாக வர்றேன், நான் தானே கேட்டுக்கிட்டேன், வேத சாட்சியாக என் ஆண்டவருக்கு மறிக்க வேண்டும் என்று நான் தானே கேட்டுக்கொண்டேன், என்னை ஏன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க, ஏன் நானே வர்றேன், எந்த இடம் சொல்லுங்கள், எங்கே படுக்கணும்னு சொல்லுங்கள். படுத்தா. அவள் மீது முழுவதுமாய் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார்கள். அடுக்கி வைக்கிறப்ப கூட அந்த 14 வயசு சின்ன முகத்தில் ஒரு சின்ன கஷ்டம் தெரியல. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கா, ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரே இந்த உடல் உன்னுடைய ஆன்மாவோடு இணைய போகிறது, பரலோகத்தில் நான் பிரவேசிக்க போகிறேன், பரலோகத்தில் உம்மை முகமுகமாய் காணப்போகிற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறப்ப நெருப்பு பற்ற வைக்கிறாங்க. உடல் எரிகிறது. எரிகிற போதும் கூட அந்த இளம் புனிதை மிக அழகாய் ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடிக்கொண்டே இறக்கும்போது அவ வாயிலிருந்து ஒரு புறா பறந்து வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. எப்படி இவ்வளவு வேதனைகளை ஒரு 14 வயது பெண் தாங்க முடியும்? தானாக முன்வந்து எப்படி இன்னைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அந்த இளம்பெண் துன்புறுத்தப்படுவதற்கு முன்பதாக பேசப்பட்டால் நயவஞ்சகமான பேச்சு, நீ இயேசுவை மறுதலிச்சிரு, இயேசு வேண்டான்னு சொல்லு, உன்னை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம், உன்னை நல்லா நாங்கள் வச்சுக்கிறோம். சிரிச்சுக்கிட்டே இயேசுவை மறுதலித்து இந்த உலகத்தில் நான் எத்தனை நாட்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ரொம்ப அழகா யூலேலியா சொன்ன வார்த்தைகள். அந்த இயேசுவுக்காக மரித்ததனுடைய பின்னணி நம்ம பார்க்குறப்ப, ஆயன் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்தார், இந்த ஆயனுக்காக இந்த ஆட்டுக்குட்டி சந்தோஷமாய் மரிக்கிறதுன்னு சொல்லி மரித்ததாக இன்றைய நாளில் நாம் திருச்சபை சிறப்பிக்கிற புனிதனுடைய விழா சிறப்பிக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அந்த யூலேலியாவுடைய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும். அந்த இறப்பு அந்த பகுதியில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்ததாம். ஸ்பெயின் தேசத்தில் கிறிஸ்துவ மதம் வேகமாய் பரவுவதற்கு ஒரு அருமையான காரியமாக இருந்ததாக சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 49:16. ஏசாயா புத்தகம் 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், எப்போதும் என் கண்முன் நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பயப்படவே வேண்டாம். ஏன்? என் நாயன் தன் உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்திருக்கிறார்.
தன்னை பொறித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது அதுதான். ஆயன் ரொம்ப அழகாக இருக்கிறார். அந்த யூதேயா நாட்டினுடைய ஆயர்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்குறப்ப தியாகம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள், அர்ப்பண உணர்வோடு இருந்தார்கள். இந்த ஆடுகளுக்காக இரவு முழுவதும் கண் விழித்து எந்த விதத்திலும் ஆடுகள் வனவிலங்குகளிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா அந்த ஆடுகளை பாதுகாக்கிறவர்களாக சிறப்பாக இருந்தார்கள். இன்னைக்கு குடும்ப தலைவர், குடும்ப தலைவி இந்த பண்புகளை குடும்பத்துக்காக தியாகம் செய்கிற ஒரு நல்ல ஆயனாக, குடும்பத்திற்காக அர்ப்பணமுள்ள ஒரு ஆயனாக, குடும்பத்திற்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறவர்களாக, இன்னும் விசேஷமாய் குழந்தைகளை நல்ல பாதுகாப்பு கொடுக்க காத்திருக்கிறவர்களாக இருக்க அழைப்பு. தடமாறுகிற ஆடுகளை ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற உன்னத பொறுப்பு உங்களுக்கும் எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உணர்ந்திருக்கிறோமா? அப்ப அந்த யூதேயா பின்னணியில நம்ம இந்த நிகழ்வுகளை பார்த்தோம். யுலேலியானுடைய வாழ்க்கையின் பின்னணியில நம்ம பார்த்தோம். ப்ரிப்பரேஷன், நல்ல ஒரு தயாரிப்பு தேவை. இனி வருகிற நாட்களிலாவது ரெப்பரேஷன், மனமாற்றம் நிச்சய அவசியம். எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம்? எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை. எபேசியர் 4:23. எபேசியர் 4:23. உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும், உங்களது சாயலாக புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள இறைவன் விசேஷமாய் அழைக்கிறார். மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். வெளிப்புறத்தில் நம்ம நல்லா சுத்தமாக இருக்கிறோம், டெய்லி குளிச்சிட்றோம், சென்ட் அடிச்சுக்கிறோம், பவுண்டர் போட்டுறோம். ஆனால் என் ஆன்மாவை குறித்த அக்கறை என்னிடத்தில் இருக்கிறதா? நல்ல ஒரு பாவ அறிக்கை மிக 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 அவசியம். நல்ல ஒரு பாவ அறிக்கை இந்த நாட்களில். ஏன் இன்னைக்கு திருப்பலியில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க, ஆராதனையில் முழுவதுமாய் உங்களை ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்கிற போது இந்த வாரத்தில் உங்கள் குடும்பத்தில் எப்படி ஒரு மாற்றம் வருதுங்கிறத நீங்கள் நிச்சயமாய் அனுபவிக்க முடியும். இந்த அருத்தலங்களுக்கு வருகிற போது சிறப்பு அதுதான். முழு திருப்பலியில் பங்கெடுத்து ஆராதனையில் முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல பாவ அறிக்கை செய்கிற போது நம் வேண்டியது கிடைக்கும். சும்மா நம்ம பூசைக்கு வந்துட்டு பாதி பூசைக்கு வந்துட்டு முக்கால் பூசைக்கு ஓடுனா, இல்லை பாதி ஆராதனையில் ஓடுனா, நற்கரண ஆராதனையில் உயிரோடு ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்பாமல் அவர் பாட்டுக்கு வந்துட்டு போகிறார், எனக்கு வேலை இருக்குது அவருக்கு வேணா அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு ஓடுனேன்னா எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? வந்து இந்த கோயிலை தொட்டுட்டு ஓடுனா என்ன ஏதாவது கிடைக்குமா? கிடையில. இந்த 3 காரியங்கள் நிச்சயம் நடக்கணும். முழு திருப்பலி ஆராதனையில் முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்கிற போது நம் தேவைகள் சிறப்பாய் சந்திக்கப்படும். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே ஆயனாக நீர் பொறுப்பாய் இருக்கிறீர். ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the only safe place for the sheep is by the side of shepherd, because devil does not fear sheep, he just fears shepherd. ஆடுகளுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னா ஆயனுடைய காலடி தான். ஏன்னு சொன்னால் சாத்தான் ஆடுகளை பார்த்து பயப்படுவதில்லை, ஆயனை பார்த்து மட்டுமே பயப்படுகிறான். கண்களை மூடி 2 கையை நெஞ்சில் வச்சு நேராக உட்காந்து, ஆயன் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம், இந்த ஆயன் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லைன்னு சந்தோஷமா பாடலாமா? வாய் திறந்து, ஆயன் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கையை பிடிச்சு கூட நடக்க, கைய பிடிச்சு
கூட நடக்க யாரும் தேவையில்லை. இருட்டு பயமில்ல எனக்கு, எதிரி பயமில்ல. பாடுங்க. கோலும் கைத்தடியோ எனக்கு காலமும் இருக்கோ. என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. ஒப்பு கொடுத்து கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. நேசிக்கிற தெய்வமே, உம் ஆடுகளாய், வழி தவறிய ஆடுகளாய், தடமாறிய ஆடுகளாய், தடுமாறிய ஆடுகளாய் உன் பாதம் தேடி வந்திருக்கிறோம். வாரி அணைத்து முத்த மழைகளை கொடும், உம் அருளால் ஆசீரால் நிரப்பும். உம் மந்தைகளாய் தொடர்ந்து உம் பாதுகாப்பில், உம் பராமரிப்பில் தொடர்ந்து வாழ்வதற்குரிய, வளர்வதற்குரிய அருளை ஆசீரை தரும்படி உம் தெய்வீக கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் சிறப்பாய் பொறுப்பெடுத்து வல்லமையாய் நிறைத்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். செபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.